இப்ப இந்த இடத்துல அங்கிருந்து வருகிற வெப்பத்தை தணித்து நம்மளால் தாங்கிக் கொள்ளக்கூடிய வெப்பமாக மாற்றுகிற பணியை அந்த காற்று வளிமண்டலம், காற்று படலம் செய்யுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து வருகிற வெப்பத்தையும் நம்மளால் தாங்க முடியாது, பொசுங்கி எரிஞ்சு செத்து போயிடுவோம். அப்ப அதை யாரு தடுக்கிறது? இந்த மரங்கள். பார்க்கிற இது ஏன் பழுப்பா காட்டியிருக்கேன்னா, நீ எந்த செடியும் கொடியும் எந்த மரமும் துளிர்க்கும் போது பழுப்பு நிறத்தில் தான் இலை துளிர்க்கும். அது செத்து அது கருகி கீழே விழும்போது பழுப்பு நிறத்தில் தான் விழும். பிறகு எப்படி பச்சை ஆகுதுன்னா, இங்க பாரு, எப்படி பச்சை பழுப்பு நிறமா தான் இருக்குது பாரு. ஆனா கடை என்ன எதனாலன்னா, அங்கிருந்து வருகிற சூரிய ஒளியை அந்த மரம் தடுக்குது. தடுத்து அந்த பாரு, அது இங்க இலை இது எல்லாம் என்ன செய்யுது, சூரியனிலிருந்து வந்த ஸ்டார்ச் அதை உறிஞ்சுது, உட்கொள்ளுது. அதுல இருக்கிற சர்க்கரையை உறிஞ்சு தன் உணவுக்கு எடுக்குது பாரு. எடுக்கும் போது அதுல இருக்க பச்சையம் அதை எடுத்து உள்ள வந்தோடனே இலை தலை எல்லாம் புல்லு பூண்டெல்லாம் பச்சையா மாறிடுது. ஆனா செத்து விழுகும்போது, உயிரற்று விழும்போது இது மாதிரி விழுகுது. அப்ப இடையில அது பச்சையா இருக்க காரணம், அது சூரிய ஒளியில் அங்க இருக்கிற சர்க்கரையை உறிஞ்சி தன் உணவுக்கு சாப்பிடுது. அது சாப்பிடும் போது வெப்பத்தை உணவா உட்கொண்டு வெப்பத்தின் அளவை குறைக்குது. குறைக்கிறதுனால மரத்துக்கு கீழே நம்ம நிற்கும் போது வெப்பம் நம்மளை தாக்காம குழு குழுன்னு இருக்குது, நிழலா இருக்குது. அப்ப யாரு பெரிய வேலையை செய்யறது? யாரு? இந்த காற்று படலம். அதை தந்தவள் கடலில் இருந்து போற அந்த ஆக்சிஜன், அந்த மூச்சு காற்று வளிமண்டலத்தை உருவாக்கிய கடலம்மா தரையிலே இருக்கிற இந்த மரம். இப்ப கடலுக்கு என் மாநாடு சீமானவன் தம்பி தங்கைகளும் போடுறாங்க, மரத்துக்கு என் மாநாடு சீமானவன் தம்பி தங்கையும் போடுறாங்கன்னு இந்த அறிவு கட்ட, இந்த கேடுகட்ட, கேவலங்கட்ட இனி எவனும் கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். சரிதானே? சரிதானே? கேட்டா எவனாவது பேசினா என்ன சொல்லு, இரு உங்களுக்காக ஒரு மருத்துவமனை கட்டுறோம், பெரிய பைத்தியக்கார மருத்துவமனை சொல்லி. சூரியனிலிருந்து வருகிற வெப்பத்தை தணித்து நம்மால் தாங்கிக் கொள்ளக்கூடிய வெப்பமாக மாத்திர பணியை இந்த காற்று படலம் செய்யுது. அப்புறம் அங்கிருந்து வர்ற வெப்பத்தையும் நம்மளால தாங்க முடியாது. அப்ப அதை யார் தடுக்கிறது? இந்த மரங்கள். இதை ஏன் பழுப்பா காட்டியிருக்கோம்னா, நீ எந்த செடியும் கொடியும் எந்த மரமும் தளிர்க்கும் போது பழுப்பு நிறத்துல தான் இருக்கும். அது செத்து கருகி கீழே விழும் போதும் பழுப்பு நிறத்துல தான் விழும். அப்புறம் எப்படி பச்சையா மாறுதுன்னா, சூரியன்ல இருந்து வருகிற சூரிய ஒளியை அந்த மரம் தடுக்குது. அந்த ஒளியை உட்கொண்டதும் இலைத்தலை புல்லு பூண்டெல்லாம் பச்சையா மாறுது. ஆனா செத்து விழும்போது இது மாதிரி விழுது. அப்ப அது பச்சையா இருக்க காரணம், சூரிய ஒளியில அங்க இருக்கிற சர்க்கரையை உறிஞ்சு தன் உணவுக்கு சாப்பிடுது. சாப்பிடும் போது வெப்பத்தை உணவா உட்கொண்டு வெப்பத்தின் அளவை குறைக்குது. அதனால மரத்தடியில நம்ம நிக்கும் போது வெப்பம் நம்மளை தாக்காம குழு குழுன்னு இருக்குது. அப்ப பெரிய வேலையை செய்யறது யாரு? இந்த காற்று படலம். அதை தந்தவள் கடலிலிருந்து போகிற அந்த ஆக்சிஜன் மூச்சு காற்று, வளிமண்டலத்தை உருவாக்கிய கடலம்மா. இனிமேல் இந்த தரையில இருக்க மரத்துக்கு ஏன் மாநாடு? இப்ப கடலுக்கு எதுக்கு சீமான தம்பி தங்கைகளும் மாநாடு போடுறாங்கன்னு இந்த அறிவு கெட்ட, வெக்கங்கெட்ட, கேவலங்கெட்ட எவனும் இனிமேல் கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதை கேட்டு எவனாவது பேசினானா என்ன சொல்லணும்? கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்காக பைத்தியக்கார மருத்துவமனை கட்டுறோம்னு சொல்லணும் என்று சீமான் பேசியுள்ளார்.